அரசு சொத்துக்கள், அரச நிதி அல்லது அரசாங்கத்திற்கு சொந்தமான எந்த ஒரு சொத்துக்களையும் தவறாக பயன்படுத்த முடியாது என்ற அடிப்படையில் இந்த கைது இடம்பெற்றுள்ளதாக ஜனாதிபதி சட்டத்தரணி உப்புல் குமாரபெரும சுட்டிக்காட்டினார். பொது சொத்து சட்டத்தை செயற்படுத்துவதன் முக்கிய விடயம் என்னவென்றால், குற்றத்துடன் தொடர்புடைய தொகை 25,000 ரூபாவுக்கு அதிகமாக காணப்பட்டால் நீதிமன்றம் அந்த நபருக்கு விசேட விடயங்களுள்ள சூழ்நிலைகள் இருந்தால் மாத்திரமே தவிர வேறு எந்த காரணத்திற்காகவும் பிணை வழங்கக்கூடாது. வழக்கு விசாரணை முடியும் வரை அவர் விளக்கமறியலில் சிறைச்சாலையில் இருக்க வேண்டும் என்றுதான் கூறாமல் கூறப்படுகின்றது. நீதிமன்றத்தின் தீர்ப்பை அவமதிக்கும் கருத்துகளூடாக பொதுமக்களை தவறாக வழிநடத்துவது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தும் என சட்டத்தரணி அக்கலங்கு உக்வத்த எச்சரிக்கின்றார். இந்த உத்தரவு கௌரவத்திற்குரிய நீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு என்பதால் உத்தரவு தொடர்பாக பாராளுமன்றத்திற்கு வெளியே வெளியிடப்படும் எந்த ஒரு கருத்தும் இந்த உத்தரவை பின்னுக்கு தள்ளும் வகையில் இருந்தால் அது நீதிமன்ற அவமதிப்பாகும். அரசியல் பழிவாங்கலாக கருதி மக்கள் தொடர்பான கூட்டங்கள் மற்றும் விழிப்புணர்வு பிரசாரங்களை நடத்த முயற்சித்தால் அதுவும் நீதிமன்ற அவமதிப்பாகும். அதே நேரத்தில் அது பொதுமக்கள் கலவரமாக வளர்ந்தால் முன்னாள் ஜனாதிபதிக்கு பிணை வழங்காமல் இருப்பதற்கு ஒரு காரணமாகவும் அமையலாம். சட்டத்திற்கு மேலாக எவரும் இல்லை என சட்டத்தரணி ஹேமக சேனாநாயக்க வலியுறுத்தியுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி அல்லது இந்த நாட்டின் 8வது ஜனாதிபதியான ரணில் விக்ரமசிங்க மீது குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருந்தால் வழக்கு தொடர முடியாது என்று எங்கே உள்ளது? அவர் எந்த குற்றமும் செய்யவில்லை என்றால் அவர் விடுவிக்கப்படுவார். இந்த நடவடிக்கை இந்த நாட்டில் பெரும் அழிவை ஏற்படுத்தலாம். நாட்டின் நீதித்துறையின் மீதான நம்பிக்கையை அளிக்கும். நாட்டின் கௌரவ நீதிபதிகள் மீதான நம்பிக்கையை அளிக்கும். இந்த எதிர்க்கட்சியின் இந்த செயல்முறை மிகவும் பயங்கரமானது. முன்னர் காணப்பட்ட காட்டு மிராண்டித்தனமான யுகத்திற்கு திரும்புவதற்கான அவர்களின் முயற்சியாகவே இதனை தேசிய மக்கள் சக்தியின் சட்டத்தரணிகளாகிய நாங்கள் காண்கின்றோம். ඔවුන්ගේ උත්සාහ දැරීමක් හැටියටයි අපි ජාතික ජනබලවේගයේ නීතිඥවරු හැටියට මේක දක්වන්නේ. இவ்வாறான முறையில் சட்டம் செயற்படுத்தப்படுவது ஒரு ஜனாதிபதியின் முடிவெடுக்கும் இயலுமையில் எவ்வித தாக்கத்தையும் ஏற்படுத்தாது என சட்டத்தரணி ஜயந்த தெஹியத்தகே கூறுகின்றார். இந்த நிலைமை ஏற்பட்டால் எதிர்கால ஜனாதிபதிகள் எதிர்காலத்தில் செயற்படுவதற்கு பயப்படுவார்கள் என சிலர் கூறுகின்றனர். அதாவது மக்களின் பொது நிதியை கையாளும் போது நாம் பொறுப்புடன் செயற்பட வேண்டும். சில இடங்களில் தவறான பயன்பாடு இருக்கலாம் என்பதை அறிந்து நாம் செயற்பட வேண்டும். எனவே அந்த தவறான பயன்பாட்டை தடுக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். எனவே சட்டம் முறையாக செயற்படுத்தப்பட வேண்டும் என்று நாம் முன்மொழிய வேண்டும். மக்களுக்காகவும் ஆட்சியாளருக்காகவும் சட்டம் செயல்படும் இடத்தில் மாற்றம் இப்போது நிகழ்ந்து வருகின்றது. மக்கள் அந்த மாற்றத்துடன் நிற்க வேண்டும். மக்கள் அந்த மாற்றத்துடன் இணைய வேண்டும்.